இன்னைக்கு கட்டக்கமான சொல்றதா எப்பா தங்கச்சி ஒரு காய் விடாம எல்லாத்தையும் பறிச்சுட்டாமா தவிர காயெல்லாம் பறிச்சுட்டேன் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஒழுங்கா குறைக்காம ஏன் காய்கறி எல்லாம் திருடி விற்கிற ஒழுங்கா குறைச்சா உங்களுக்கு அப்படி கல்யாணம் நடக்கும் வர்ற வரும்படி 6000 பத்தல அதனால்தான் காய்கறி எல்லாம் தீடி இதை விட்டு உங்களுக்கு ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி கண்ணால பார்க்கணும் தங்கச்சி ஆமா இந்த நல்ல நம்ம நாகுப்பைய என்ன சொன்னா அவங்கிட்ட டிரைவர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் தோட்ட வேலைக்கு வரப்படாமா ஆமாங்க அந்த பேச்செல்லாம் பார்த்தா கட்டாயமா தோட்டத்துக்கு என்ன வந்தாலும் இருக்கு அவன் வந்தா வரட்டும் அவன் வர்றதுக்குள்ள தோட்டத்துல ஒரு பிஞ்சு ஒரு முறுக்கு ஒரு காய் இல்லாம தோட்டத்தை காலி பண்ணிடுறா ஆமா ஆமா சீக்கிரம் காலி போய் யாரும் வரா போல இருக்கேன் அந்தாலே வரா ஆதியா ஆமா ஆதி பையா நினைச்சபடியே வந்துட்டானே 1100 அல்ப ஆயிடுச்சு சொல்லு வரட்டும் பூச்சிருக்க அவன் தூக்கி தலைமையில போட்டு வரட்டேன் உள்ளமா ஒரு விட்டு போய் பேச்சு கொடுத்து அவன் இந்த பக்கம் வர விடாம அவன் கவனத்தை வேற பக்கமா மாற்றி விட்டுடு நான் எல்லா காலையும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்துடுறேன் சீக்கிரம் வேற சீக்கிரம் தோட்டம் ஒரே கல்லும் புல்லுமா இருக்குன்னு சொன்னா சரசு இதை பார்த்தா புலம் சுத்தமா இருக்குது இல்ல என் தரத்துல வந்திருக்கேன் என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறேன் ஆனா என்ன பார்த்தா உனக்கு ஒரு வியப்பு ஒரு மலைப்பு அதெல்லாம் இல்ல அவனை பார்த்தாலும் ஒரே சந்தோஷம் என்ன பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமா முதல் தரையா ஒரு பொம்பளை என்ன பார்த்து சொல்றது இப்பதான் நான் கேள்விப்படுறேன் நான் சந்தோஷம் கிடப்பு எப்படி வந்த நீ அந்த இடத்துக்கு கூட்டு போற அதெல்லாம் பண்ணாத வந்த காரியம் கெட்டு போயிடும் ஆனா போனதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்ன எங்க பார்த்தாலும் பூ பிச்சுமா இருக்குது ஆனா இதுவே பெருசா நான் மாத்திரம் காணாம போகுது யாரா திருடிட்டு போறாங்க நான் பச்சை மண்ணா கொடுத்து வச்சிருக்கேன் திருடலாம் திருடிட்டு போறேன் திருடன் திருடிட்டு போறானா அறிவு இல்லை உனக்கு உங்க என்ன வெட்டிக்கா வேலை கொடுத்துருக்காங்க காவலை பிடி போட்டுக்கிறாங்க சம்பளம் கொடுத்து என்ன நானும் வந்தாலும் பாத்துட்டே இருக்கிறேன் என்னமோ வரைகிற நெடுகிற கையை போட்டு பசிகிற ஆளை காட்டுறியா ஏங்க நான் அழகா இல்லையா இல்லைன்னு சொன்னதா போச்சுக்கோ இந்த மாதிரி நான் ஆளை பார்க்க வரல இதே இடத்துல இருந்துட்டு தோட்ட வேலையை பார்க்கறதுக்காக டிரைவர் வேலை விட்டு வந்துருக்கேன் உங்க அண்ணன் எப்போ வரலாம் மத்தியானம் இல்ல கொடுத்த தோட்ட வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க போயிருக்கானா அவன் அதான் திருட்டு போகுது ஆனக்கா கத்திரிக்கா வெள்ளெல்லாம் பதிவு ஆனக்கா வேண்டாம் சவால் மேல பூசணிக்காய் புறங்காய் விளையாட்டு அதையும் சொல்லப்படல வேண்டாம் நாலு பையா நடக்கிற காய்களை காப்பாற்றுங்க தவிர உள்ள முழுகிறவனை காப்பாற்றுங்க அதுக்குள்ளடா இனிமே வெளியே போயிடுவா ஒரு பள்ளிக்கு எங்கிட்டு சொன்னா வெளியே போயிருந்தேன் திருப்பி வர்றப்போ நம்ம தோட்டத்து காலையெல்லாம் ஓட்ட கட்டி ஒரு திருவை எடுத்து ஓடிட்டான் ஆனாக்கா அவனை வழி வச்சு 2 பேருக்கு பலத்த சண்டை ஏற்பட்டு இந்த குளத்துல குடிச்சிட்டோம் ஏண்டா நீ மாத்திரம் வாங்கிட்டு இருக்கிற வீட்டு திருட முந்திட்டானா யோகாபியாசம் செஞ்சு பழகப்பட்டா போல இருந்து குடிச்சு உள்ளேறான் காலை இருக்கிறான்டா காலையா காலை கண்ட வேலையில அவன் தான் இருக்கான் வெற்றி ஒதுங்கினாங்கடா காப்பாற்றுங்க முதல்ல மாதிரி காலை பிடிச்சி வழி வழி மதித்தான் நான் உடனே அப்படியே பேசுற படி வந்துட்டேன் ஐயோ இருப்பெல்லாம் கவுது எவ்வளவு அடிச்சுட்டாரு ஐயா அப்ப தண்ணிக்குள்ள நான் உள்ளதான் நீக்கிறேன் ஆமாண்டா என்னாச்சு எனக்கு தெரியாதுப்பா இதுக்குள்ளதான் போயிருக்கான்னு சொன்ன ஒரு வேலை இதுக்குள்ள ஏதாவது ஒரு பொந்து இருந்து அது வெளியே ஓடித்தானா என்னடா கதை விடுற இதுவே ஒரு பொந்து அதுக்குள்ள ஒரு பொந்தா ஒரு சந்தேகம் வரதை இறங்கி பாடுறான் நான் இறங்கணும்னா வேண்டாம் நான் மறுபடியும் இறங்கினா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு நீச்சிக்குவோம்
பாரு ஏதோ இன்னொருத்தர் வயதுல காய்கறி எல்லாம் பறிச்சு கிடக்குது எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கோழியில கட்டி பங்களால கொண்டு போய் போடு. ஈரத்துணியில என்னால அதிக நேரம் இருக்க முடியாது. இதை காய வச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் 2 பேருமா சேர்ந்து தோட்டத்தை பார்த்து. ஐயோ ஐயோ எனக்கு மூளை இருக்கா? இப்படி ஒரு தண்ணியில மாட்டிட்டாங்க. பந்திரமா தான் வந்து தங்கச்சி தவறி விழுந்துட்டேன். இந்த வேகத்துல ஐயா அறியாம கட்டிட்டேன். தப்பிச்சு ஓடிங்களான்னு பார்த்தா எடுத்து நீங்க வந்து நின்றுட்டீங்க. என்ன செய்யுது? உடனே இதுக்குள்ள ஒரு திருட இருக்கான்னு சொல்லி அவன் உள்ள இழுத்து ஒரே அதுக்கு அமுக்கலான்னு பார்த்தா எலும்பு போல இரும்பு மாதிரி எங்க போட்டு உடச்சுட்டான். அந்த ஆளு இன்னும் இங்கேதான் இருக்க போறான். ஜாகிரதை. ஏதோ இந்த தடவை தப்பி போச்சு. அடுத்த அமாவாசைக்கு பார் தோட்டத்தை அழகா போட்டு எடுத்துறேன். திருடத்துக்கு மட்டும் வழி தெரிஞ்சா தப்பாது, தப்பிக்கிறதுக்கு வழி தெரியும். கவனி வர அமாவாசைக்கு கவனி. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாடல் இப்ப பிடிக்காது. தஞ்சாவூர் மாங்காய் மரத்தை நட்டு அது ஏற்கலாம் கொடுத்தேன். ஒரு 2 மணி நேரம் வாங்குறேன். நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா லட்சுமி நம்பர் 17 டாக்டர் நாகூர் சி நகர் நகர் திருச்சி. அது இந்த பொண்ணுதான். எப்படி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பொண்ணுகிட்ட பேசிட்டாரு. என்னுடைய பாத்திமா பாத்தி வச்சுட்டு அது 1000 ரூபாய் என்னாச்சு? ஏதாவது நகை நட்டு இருந்தா இருந்தா பணம் திரும்ப சொல்ல விட உன் தொழில தான் எனக்கு நம்பிக்கை அதிகம். அதை சொல்லி